ஹை டு ஆல் அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ்ல இருந்து நான் உங்கள் குபேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான இன்னொரு அறிக்கை இல்லைன்னா இன்னொரு தீம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ அது என்னன்னு கேட்டா, இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவுல உலக வங்கியுடைய இந்த காற்று மாசுபாடு அறிக்கை பத்தி பார்த்தோம். சோ அதே மாரி இப்பயும் வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். கண்டிப்பா கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. பல தடவை குரூப் 4லயும் கேட்டிருக்காங்க. வேர்ல்டு கவர்ன்மென்ட் சம்மிட், அதாவது சிம்பிளா சொல்லணும்னா உலக அரசாங்கங்களுடைய மாநாடு. இது எங்க நடந்துச்சுன்னு கேட்பாங்க. 2026 பிப்ரவரி 3ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி தான் நடந்திருக்கு. அதாவது இப்பதான் 2 நாள் முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்கு. இது துபாய்ல நடந்திருக்கு. யுஏஇன்னு சொல்லுவாங்க. அங்க துபாய்ல நடந்திருக்கு. சோ அங்க அந்த உச்சி மாநாட்டுல ஏதோ ஒரு நோக்கம் இருக்கணும்ல. அது என்ன நோக்கம்? அங்க ஏதாவது முக்கிய கருத்துரு சொன்னாங்களா அப்படின்னு கேட்டா, எஸ், குளோபல் கவர்னன்ஸ் அண்ட் எஃபெக்டிவ் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குளோபல் கவர்னன்ஸ் அண்ட் எஃபெக்டிவ் லீடர்ஷிப் அப்படின்னா தமிழ்ல என்ன? உலகளாவிய ஆளுகை மற்றும் திறமையான தலைமைத்துவம். சோ இதுதான் வந்து கருத்துரு. இது அப்படியே கொஸ்டினா கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட்ல வச்சு 2026 எங்க நடந்துச்சுன்னு கேட்பாங்க. துபாய்ல நடந்துச்சு. எப்ப நடந்தது? எப்பன்னு கேட்பாங்க. பிப்ரவரி 3ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதிக்குள்ள நடந்திருக்கு. 3, 4, 5 3 நாள் நடந்திருக்கு. சோ இது என்னன்னு கேட்டா, சர்வதேச அளவுல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஒத்துழைக்கணும். அதாவது கோஆப்பரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்ஸ் ப்ரோமோட்டிங் இன்டர்நேஷனல் கோஆப்பரேஷன் அண்ட் இனோவேஷன், புத்தாக்கம், எஃபெக்டிவ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லும்போது பொதுத்துறை நிர்வாகத்துல எஃபெக்டிவா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாமே ஃபியூச்சரை நோக்கி போகும். ஃபியூச்சருக்கானது தான் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த மாநாட்டோடைய நோக்கமாக வச்சிருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா ஆளுகை, செயற்கை நுண்ணறிவு. நம்ம இப்ப ஏஐ டெக்னாலஜி எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்ல. இந்த ஏஐ, அதுக்கடுத்து வந்து பொருளாதாரம், சுகாதாரம், பொதுத்துறை புத்தாக்கம், இது எல்லாத்துலயுமே முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ்ல சொல்றேன். கவர்னன்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எக்கானமி, ஹெல்த் கேர், அதாவது சுகாதாரம், மெடிசின்ஸ் இது சம்பந்தமாக, அண்ட் பப்ளிக் செக்டர் இனோவேஷன், இதுல எல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்டா ஃபோக்கஸ் ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப சொன்னதுல இருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். சோ மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.